பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கவனிங்க. நேபுகாத்நேச்சர் ராஜ்யம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சர் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவருடைய ஆவி கலங்கி அவருடைய நித்திரை கலைந்தது. நேபுகாத்நேச்சார் என்கிற இந்த ராஜா அவன் சொப்பனம் காண்கிறான். சொப்பனத்தை கண்டு அவன் கலங்கி போகிறான். என்ன அப்படி சொப்பனம் கண்டான் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாக இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையை தலை பசும் பொன்னும், அதன் மார்பின் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்றான். இந்த சொப்பனத்தை கண்டு அவன் கலங்கி போனான், திகைத்து போனான். உடனே பாபிலோனில் இருக்கிற சகல சாஸ்திரிகளையும் கல்தேயர்களையும் குறி சொல்கிறவர்களையும் சோசியக்காரர்களையும் கூப்பிட்டு இந்த சொப்பனத்தை அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே ராஜா கட்டளையிட்ட பொழுது அவர்கள் ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. தேசத்தை ஆளுகிற ராஜா ஒரு இரவிலே கண்ட சொப்பனம் அவனை கலங்க பண்ணிற்று. லேலுயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அநேக முறை பல சொப்பனங்கள் நமக்கு தோன்றி நம்மளை கலங்க பண்ணுகிறது, நம்முடைய வேதனைப்படுத்துகிறது, நம்மளை சஞ்சலப்படுத்துகிறது. அதற்கு காரணம், நாம் தெய்வத்தை அதிகமாய் நேசிப்பது இல்லை. ஆண்டவரை அதிகமாக நேசிக்கும் போது நமக்கு ஆண்டவர் வரப்போகிற நன்மைகளையும் தீமைகளையும் முன்கூட்டியே சொல்வார். ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனம் பயமும் திகிலும் வராது. ஆனால் சத்ருவாகிய சாத்தான் கொண்டு வருகிற சொப்பனங்கள் திகிலையும் பயத்தையும் உண்டு பண்ணும். ஆனால் இங்கே கடைசி நாட்களிலே நடக்க போற சம்பவங்களை ராஜாவுக்கு சொப்பனத்தில் ஆண்டு வெளிப்படுத்துகிறார். சொப்பனத்தை கண்டு கலங்குகிறான். அருமை பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் பரிகாரியாய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.